ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்ட பிறகு என்னெல்லாம் பண்ணணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடும்போது குழந்தைகளுக்கு லேசான துணியை நம்ம போட்டு விடணும். குழந்தைகளுக்கு ஊசி போடும்போது அவங்களே நல்லா அரவணைச்சி குழந்தைகளோட கவனத்தை திசை திருப்பணும். குழந்தைகள் பாதுகாப்பாக உணர்றபடி அவங்களே அரவணைச்சு கையில் ஏதாவது ஒரு பொம்மையை வச்சு விளையாட்டு காண்பிக்கலாம். குழந்தைகளை துணியால் போத்தி அரவணைக்கலாம். குழந்தை தடுப்பூசி போடும்போது உங்கள் மடியிலே வச்சிருக்கலாம். இப்போது மருத்துவர் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் மருத்துவரோட ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. குழந்தைகளுக்கு ஊசி போட்ட இடத்துல ஈரமான துணியை வச்சு லேசாக ஒற்றி எடுக்கலாம். குழந்தைகளுக்கு ஊசி போட்ட பிறகு காய்ச்சல் வரும். அதுக்கு காய்ச்சலை குறைக்கிறதுக்காக தண்ணியில் நினைத்த துணியை உடலில் தொட்டு தொட்டு எடுக்கணும். பொதுவாக குழந்தைகள் தடுப்பூசி போட்டால் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு கவலைப்பட வேண்டாம். பொதுவாக குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்ட இடத்துல வலி, வீக்கம், சிவப்பாலாம் இருக்கும். ஊசி போட்ட பிறகு 1 இல்லைன்னா 2 நாட்களுக்கு காய்ச்சல் வரலாம். எம்எம்ஆர் அல்லது சிக்கன் பாக்ஸ் தடுப்பூசிலாம் போட்டால் காய்ச்சல், அரிப்பு போன்ற பிரச்சனையெல்லாம் 1 வாரம் அல்லது 1 வாரத்துக்கு மேலே கூட நீடிக்கலாம். ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காய்ச்சல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் குழந்தையோட அக்குள் பகுதியில் தெர்மோமீட்டரை வச்சு செக் பண்ணலாம். அப்படி ஒவ்வொரு தடவையும் 4 மணி நேரம் செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளோட வெப்பநிலையை கண்டறியலாம். குழந்தைகளுக்கு நல்ல காற்றோட்டமான அறையில் படுக்க வைங்க. அவங்களுக்கு நீர்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகமாக கொடுங்க. 6 மாதம் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலே போதுமானது. 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாய்ப்பால், சிறுதண்ணி கஞ்சி, அரிசி கஞ்சி, பழக்கூழ், இந்த மாதிரி இளஞ்சூடான தண்ணியில் தயாரித்த ஜூஸு, இட்லி, தோசை, இடியாப்பம், ரச சாதம் போன்ற லேசான உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் அலட்சியப்படுத்தக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். மிகவும் அரிதாக வரக்கூடிய பிரச்சனையில் ஒன்று தான் குழந்தைகளுக்கு மூச்சு விடுதலில் சிரமம் மற்றும் விழுங்குவதில் சிரமம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போங்க. அப்புறம் உதடு, நாக்கு வீங்குதல், அப்புறம் அதிகமான காய்ச்சல், பலவீனமாக்குதல், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, தூக்கத்துலேருந்து எழுப்ப முடியாமல் போகிறது, சாப்பிடக்கூட எழுந்திருக்காத குழந்தைங்க, 3 மணி நேரத்துக்கு மேலே குழந்தைகள் அழுந்துக்கிட்டே இருந்தால், சாதாரணமாக அழுவதை விட இயல்புக்கு மாறாக அழுந்துட்டு இருந்தால் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. சருமத்தில் சிவப்பாக திட்டு திட்டாக இருந்தாலோ, இல்லை உதறுதல், வலிப்பு வர மாதிரி இருந்தாலோ, இல்லை கை காலில் இழுக்கிற மாதிரி இருந்தாலோ, இல்லை வயிறு வீக்கமாக இருந்தாலோ, அடிக்கடி வாந்தி எடுத்தாலோ, இல்லை 48 மணி நேரம் ஆகியும் காய்ச்சல் சரியாகலைனாலோ, மலத்தில் ரத்தம் வந்தாலோ உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுங்க. குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட்ட இடத்துல ஒத்தடை வச்சு வீக்கம் குறையலன்னா டாக்டர்கிட்ட கேட்டு ஆயில்மெண்ட்டு வாங்கிக்கோங்க. அந்த ஆயில்மெண்ட்டு தடவைனா வீக்கம்லாம் குறைஞ்சிடும். அப்படி இல்லைன்னா மெடிக்கலில் கேட்டுக்கூடியும் நீங்கள் அந்த ஆயில்மெண்ட்டை வாங்கிக்கலாம். இது போன்ற பயனுள்ள வீடியோ பார்க்க எங்கள் ஈஸி ஸ்டெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.